நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த உமன்ஸ் டேக்கு நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது என்னன்னா, என் கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி ப்ரையாரிட்டைஸ் பண்றேன் இல்லையா, அதே மாதிரி என்னோட ஹெல்த் அண்ட் செல்ஃப் கேரையும் ப்ரையாரிட்டைஸ் பண்றது தான். அண்ட் அது கூடவே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சது செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்தை யாராவது செஞ்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நானே செஞ்சுக்கணுன்ற இந்த 2 ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய விஷயத்துல பொண்ணுங்கனாலே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற விஷயம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு யாரும் சொல்லி கொடுக்காமலே போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அதுல ஒண்ணுதான் இருக்குன்னா எங்க அம்மா யோசிக்காம அது 2ஆ பிரிச்சு எனக்கும் என் தம்பிக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்நாக்கை 4ஆ பிரிச்சு எங்க 2 பேருக்கு கொடுத்துட்டு அப்பா அம்மா சாப்பிட்டு இருந்தாங்கனாலும் எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் அவங்க எங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து வளர்ந்ததுனாலே இப்போ எங்க அம்மா சொல்லி கொடுக்காமலே நானும் வீட்டில் ஏதாவது டேஸ்டாவோ இல்லை ஹெல்த்தியாவோ சமைச்சேன்னா ஃபர்ஸ்ட் என் வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நவிஷ்க்கும் மனுஷ்க்கு கொடுக்கணுன்றது தான் என் மைண்ட்ல ஓடும். அதே மாதிரி அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுல ஒரு பீஸ் நம்மளும் சாப்பிடலாம் தானே, அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லல, நம்மள லீஸ்ட் ப்ரையாரிட்டியில வைக்க வேணாம்னு தான் சொல்றேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு பிடிச்சது சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க.